பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. மும்மொழி கொள்கை விவகாரம் ரொம்ப காலமா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இது அடுத்தடுத்த சர்ச்சை, அடுத்தடுத்த படிநிலைகளை எட்டி கொண்டிருக்கிறதே அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இன்றைக்கு தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொல்றார். இந்த மும்மொழி கொள்கை விவகாரம், புதிய கல்விக் கொள்கையில கிட்டத்தட்ட அவங்க கையெழுத்திடுவதற்கு தயாராகவே இருந்தார்கள் தமிழகம். ஆனா கடைசி நேரத்துல அதுல இருந்து பின்வாங்கி விட்டார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் ரொம்ப காட்டமாவே முன் வச்சிருந்தார் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பேசும்போது. எப்படி புரிஞ்சுக்கிறது? எதை பேஸ் பண்ணி அவர் அந்த வார்த்தையை சொல்றாரு எனக்கு புரியல. ஏற்கனவே நான் கண்டன கூட்டத்துல தெளிவா ஒரு லெட்டரை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் அதை பேசிக்கா அவங்க சொல்லும்போது நம்ம சைட்லேருந்து நம்மளுடைய தலைமை செயலாளர் எழுதிய அந்த கடிதத்துல ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்திருக்கோம். நாங்கள் வந்து வில் கான்ஸ்டியூட் அ கமிட்டி இன் அ ஸ்டேட் லெவல் விச் இஸ் பீன் ஹெடட் பை அவர் பிரின்சிபல் செக்ரட்டரி ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறையினுடைய முதன்மை செயலாளர் தலைமையில் ஒரு கமிட்டியை நாங்கள் போடுவோம். அந்த கமிட்டி பேஸ்ட் அந்த கமிட்டிஸ் ரெக்கமெண்டேஷன், அந்த கமிட்டி ஒத்துக்கிடுச்சா நாங்கள் பார்ப்போம். அதை விடுங்க சார், அது டிபேட்டபிள், ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வருஷம் வருஷம் கொடுக்குற பணத்தை கொடுங்க சார் அப்படிங்கிறதா அந்த லெட்டரில் அது இருக்குது. அதில் அதை அவர் வச்சுட்டு அந்த கமிட்டி இந்த பேஸ்ட் ஆன் த கமிட்டிஸ் ரெக்கமெண்டேஷன் சுத்தமாக மறைச்சிட்டு அதான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டீங்களா, அதான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்களேங்கிறதையே திருப்பி சொல்றாரு தவிர அது ஒரு பெரிய மனுஷனுக்கு அது அழகு இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய நான் பதிவாக பார்க்குறேன். திருப்பி நான் சொல்றேன், நான் ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு ஒதுக்கி கொண்டிருந்த நிதி அது ஒழுங்கா வந்துகிட்டே தான் இருந்துச்சு. திடீர்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் எதுக்காக இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை போட்டு நிறுத்துறீங்க? அப்போ உங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கின்றது? ஆக இது போட்ட கல்வின்னு வரும்பொழுது அரசியல் செய்யறது நீங்களா நாங்களா அப்படிங்கறத ஒட்டுமொத்தமாக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் என்னோட கருத்துமா. திரு அன்பில் மகேஷ், அந்த தமிழகம் சார்பாக எழுதப்பட்டிருந்த அந்த கடிதம், இதுக்காக ஒரு கமிட்டி அமைக்கணும், எங்களுக்கு மும்மொழி கொள்கை வந்து எங்களுக்கு தேவைப்படாது, ஏன்னா புதிய கல்விக் கொள்கையில இந்த அம்சம் எங்களுக்கு நெருடலாக இருக்கிறது அப்படின்னு தமிழகம் தரப்புல வைக்கப்பட்ட அதையும் அந்த வாதத்தையும் நாங்க பார்த்திருந்தோம். ஆனா தர்மேந்திர பிரதான் வந்து வலியுறுத்தி சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு கட்டத்துல மத்திய அரசின் திட்டத்தை ஏற்றுக்கொண்டார்கள், தமிழக முதல்வருக்கு அனைத்து விவரங்களும் தெரிவிக்கப்பட்டு அவருடைய ஒப்புதலும் பெறப்பட்டதாக தகவல் கிட்டியது. அவர் இன்டர்னலா இந்த விஷயம் நடந்திருக்கு, அவங்க திட்டத்தை ஒப்புக்கொண்டார்கள், அதை ஏற்க வேண்டும் அப்படின்னும் தர்மேந்திர பிரதான் மறுபடியும் வலியுறுத்துறாரு. இவங்க வந்து இப்ப பிடிவாதம் பிடிக்கிறாங்க, இதெல்லாம் முன்னாடி நடந்தது, அவங்க ஒப்புக்கொள்றதா எங்க கிட்ட தெரிவிச்சாங்கன்னு பேசுறாரு, பார்லிமெண்ட்ல அதை பேசுறாரு. இது வந்து இப்படி ஒரு நிகழ்வு நடந்துருச்சுன்னா இதே ஹானரபிள் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் ஒரு லெட்டர் நமக்கு எழுதுறாரு. அந்த லெட்டர்ல 6வது பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து ஒத்துக்குவீங்கன்னு நினைச்சோம், ஆனா நாங்க ஒரு எம்ஓயு அமிச்சா நீங்க அதை மாடிஃபை பண்ணி ஒரு எம்ஓயு எங்களுக்கு அனுப்பிச்சுடுறீங்க. we were very much surprised on seeing that MOU. அது என்னன்னா NEP 2020 பத்தி எதுவுமே இல்லாம அதை தூக்கிட்டு நீங்க அனுப்பிச்சுடுறீங்க, எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்னு அவரே ஒன்று எழுதியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா இப்படி எழுத வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? ஸோ எங்களுக்கு வந்து அந்த எம்ஓயு எங்களுக்கான கண்டென்ட்ல அவன் என்னென்னலாம் நமக்கு ஒத்து வர எல்லாத்தையும் தூக்கிட்டோம் நம்ம அதெல்லாம். ஸோ அதை அவர் மென்ஷன் பண்ணார். என்னங்க NEP 2020 நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, அந்த NEP 2020 பேராவே தூக்கிட்டு நீங்கள் ஒரு மாடிஃபைடு எம்ஓயு அனுப்பிச்சுடுறீங்க அப்படிங்கிற கோவத்தில் தான் எங்களை வச்சுக்கிட்டு எங்களுடைய ஆஃபீஸர்ஸ் வந்து எல்லா எம்பிஸுமே அவர் ஆஃபீஸ் ரூமில் நடந்தது நான் சொல்கிறேன். எங்கள் எல்லாத்தையும் உட்காந்துட்டு எங்கள் ஆஃபீஸர்ஸ் வந்து ஹூ கேவ் த ரைட்ஸ் டு மாடிஃபை த டிராஃப்ட் சென்ட் பை த யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு அவர் பேசுறாருன்னா அது அப்போ எப்படிப்பட்ட ஒரு தோரணையா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் ஒரு இரட்டை நிலைப்பாடுல இருக்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? ஏன்னா தமிழகம் தான் இரட்டை நிலைப்பாடுல இருக்குன்னு அவர் சொல்றாரு. இல்ல, அவரை பொறுத்தவரைக்கும் அவர் சொன்னது என்னன்னா, ஈவன் ஐ எம் ஃப்ரம் நான் ஹிந்தி ஸ்டேட், நான் ஒடிசால வந்தவன் தான், ஏன் நீங்க ஒத்துக்கிட்டா என்ன அப்படிங்கும் போது தான் எங்களுடைய எதிர்கேள்வியா இருந்தது. நீங்க நான் ஹிந்தி ஸ்டேட் ஒடிசால இருந்தீங்கன்னா ஒரியா மொழி இப்ப நிலைமை என்னவா இருக்கு, ஒரியா மொழி இப்ப எங்க இருக்கு அப்படிங்கிறத எங்களோட கேள்வியா இருந்துச்சு. அவ்வளவுதான், சிம்பிள். இன்டர்னல் பொலிட்டிக்கல் பிரஷர் இருக்கு, அதனாலதான் ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள். ஒரு சூப்பர் முதலமைச்சர் இருக்கிறார், அவருடைய பேச்சை கேட்டுதான் அவங்க கடைசி நேரத்துல கையெழுத்திட மறுத்திருக்கிறார்கள். அந்த சூப்பர் முதலமைச்சர் யார் அப்படின்றத திமுக எம்பி கனிமொழி எனக்கு சொல்லணும் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார். இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கிறது சார்? சூப்பர் முதலமைச்சர் அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாரு. எங்களை பொறுத்து எங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் எல்லா திட்டத்திலயும் நீங்க நம்பர் 1 இருக்கிறதுனால நம்பர் 1 முதலமைச்சர் சூப்பர் முதலமைச்சர் இருந்துட்டு தான் இருக்கிறாரு. ஆனா இந்த விஷயத்துல எந்த சூப்பர் அமைச்சர் அப்படிங்கறது வந்து அவர் மனசுல என்ன தோணுதோ அது அவர் வாயால தான் அவர் சொல்லுமே தவிர அவரு எங்களுக்கு ஒரு புதிரை போட்டு நீங்க சொல்லுங்கன்னு அவர் சொல்றது வந்து அது நியாயம் இல்லாததா தான் நான் பாக்குறேன். நான் இன்டர்னல் பொலிட்டிக்கல் பிரஷர் இருக்கு, அதனால் மறுக்கிறார்கள், இதுல அரசியல் செய்ய நினைக்கிறார்கள் தமிழகத்தின் மீது குற்றம் சுமத்துகிறார். இல்ல, இன்டர்னல் பிரஷர் அவருக்கு தான் இருக்கு. ஏன்னா பிகாஸ் நீங்க NEP-யோட 2020 அந்த ஃபுல் இதையும் நீங்க டாக்குமெண்ட்டையும் பாத்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாவே சொன்னேன், இட்ஸ் நாட் NEP 2020, இட்ஸ் RSS 2020 அப்படிதான் இருக்கு அது எல்லாமே. அதனால தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த 2000 ரூபாய்க்கு நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 வருஷம் என்னுடைய சமுதாயத்தை நான் பின்னோக்கி இழுத்துட்டு போற பாவத்துக்கு நான் ஆளாயிடுவேன். அதனால நீங்க 10,000 கோடி கொடுத்தாங்க அது வேணாங்க, ஏன்னா அப்படிப்பட்ட சரத்துக்கெல்லாம் உள்ள இருக்குங்க அப்படிங்கிறது தெளிவா சொல்லியிருக்கோம் நாங்க.
இப்போ அவர் பேசும்போது அவருடைய பெண்ணே வந்து மும்மொழி கொள்கையில படிக்கிறாங்க, என்னோட பெண் மராத்திய 3வது மொழியாக படிக்கிறாங்க, நானே வந்து வேற லாங்குவேஜ் ஹிந்தி என்னுடைய மதர் டங் இல்ல அப்படின்றதெல்லாம் அவர் முன்வைக்கிறாரு. மீண்டும் மீண்டும் இவ்வளவு அழுத்தம் திருத்தமா அவர் பேசும்போது அதனை ஏற்றுக்கொள்ள இல்ல கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நீ தமிழ்நாடு தள்ளப்படுமா? இருமொழி கொள்கையில நம்ம அவ்வளவு சாதனை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு இருக்கிற ISRO நாராயணன் வரைக்கும் அன்னைக்கு ஆரம்பிச்ச அப்துல் கலாம் ஐயால இருந்து எல்லாமே இருமொழி கொள்கையில படிச்சு. நான் தான் சொல்றேன், நாங்க வந்து we are not preparing any translators. நாங்க வந்து we are preparing scientists, we are preparing doctors, we are preparing engineers. இவங்க எதுக்கு இந்த மொழிங்கிறது ஃபர்ஸ்ட் அறிவா? நான் சிம்பிளான கேட்கிறேன். மொழிங்கிறது அறிவா? மொழிங்கிறது ஒரு மீடியம், அவ்வளவுதான். இது தேவைன்னா இதை கருத்துக்கிட்டு நான் சொல்ல போறேன், நான் அவ்வளவுதான். ஆனா மொழியை வந்து ஒரு நாலேஜ் மாதிரி கொண்டு போறது வேலையை அவங்க செய்யறாங்க. அதனால பிள்ளைங்களுக்கு தான் தேவையில்லாம டிராப் அவுட் ரேஷியோ அதிகமாக வருங்கிறது என்னோட கருத்து. நான் என்னோட புரிதலுக்காக கேட்கிறேன் திரு அன்பில் மகேஷ். கிட்டத்தட்ட கடந்த வருடத்திலிருந்தே நம்ம இது தொடர்பாக தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். தமிழக அரசு நிலைப்பாடுல ரொம்பவுமே உறுதியாக இருக்கிறது. அதே போல மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுமே பேசும்போது அவரும் கொஞ்சம் கூட இறங்கி வர மாதிரி தெரியல. நாங்க கன்சிடர் பண்றோம், சரி பாக்குறோம், பரிசீலிக்கலாம், சரி நீங்க குழு அமைங்க, அது போன்ற எதுவுமே சொல்ல. அவங்களுமே ரொம்ப ரிஜிடா இருக்கிறாங்க. இப்போ கல்வி நிதியை அவர்கள் தருவது போல எந்த ஒரு சமிக்கையும் தெரியல. இப்போ கல்வி நிதிக்கு தமிழக அரசு என்ன பண்ணும், எவ்வளவு காலத்துக்கு இந்த பிரச்சனையாகவே தொடரும் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறது? ஏன்னா நம்ம பள்ளி குழந்தைங்க பாதிக்கப்பட போறாங்க, நம்ம ஆசிரியர்கள் பாதிக்கப்பட போறாங்க. யாரும் பாதிக்கப்பட போறதுல தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லிட்டாங்க. அவங்க பணமே கொடுக்காட்டியும் நீங்க என்னென்ன திட்டங்களும் அது சார்ந்து கொண்டு வந்துட்டு இருக்கீங்களோ, கிட்டத்தட்ட அது சார்ந்து பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் பணியாளர்களாக இருந்தாலும் சரி, 43 லட்சம் மாணவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய எதிர்காலத்தை நாமளே பார்த்துக்கணும். இவ்வளவு நாள் நாம தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம், இதுல நாமளே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற விதத்தில் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இருந்தாலும் இது நமக்கான பணம், நமக்கு வர வேண்டிய பணம், இது நம்முடைய உரிமை, அவங்க தர வேண்டியது அவங்களோட கடமை. அதனாலதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மக்களிடம் அதுக்கான விழிப்புணர்வு எடுத்துட்டு போங்க நீங்க என்று 12ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் தெளிவு ஆர்ப்பாட்டமாக அது இருந்துட வேண்டும். அது மும்மொழி கொள்கையாக இருந்தாலும் சரி, அது மறுசீரமைப்பு தொகுதிகளாக இருந்தாலும் சரி இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இது பள்ளி கல்வித்துறைக்கு நீங்க துறைசார் அமைச்சராக இருக்கிறீர்கள், நெருக்கடி இல்லையா? ஏன்னா முன்னாடி நீங்க சொன்ன பேட்டிலே ஆகட்டும், நிறைய செய்தியாளர் சந்திப்புலையும் வந்து கல்வி நிதி எங்களுக்கு கிடைக்கலன்னா இது நெருக்கடியாக இருக்கும், நிச்சயமாக மத்திய அரசு உடனே விடுவிக்க வேண்டும் என்ற பல வலியுறுத்தல்களை வச்சிருந்தீங்க. அப்போ இது உங்களுக்கு நெருக்கடியா இருக்காதா? நீ அடுத்து துறைசார் அமைச்சராக? பட் அதுக்காக நம்ம வந்து கொள்கையை விட்டு நம்ம வந்து பணத்தை வாங்க முடியாது இல்லையா? இங்க ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பிள்ளைங்கள் எல்லாத்துடைய கல்வியை நாங்க வந்து மந்தம் அடிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை அது உருவாக்கிடும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா, ரொம்ப மெஷர்ட் ஸ்டெப்ஸ் எஜுகேஷன் நம்ம பார்த்து செய்யணும். இப்ப நீங்க சொல்ற மாதிரி எல்லா திட்டத்தையும் நாங்க தொடர்ந்து கண்டினியூ தான் பண்ண. என்ன எங்களால் அடுத்த கட்டத்துக்கான ஒரு புது திட்டத்தை கொண்டு வரணும்னு நாங்க ஆசைப்படும் பொழுது கண்டிப்பாக அது சார்ந்து எங்களுக்கு இப்ப நான் உதாரணத்துக்கு எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு திட்டத்தை நான் கொண்டு வரணும்னு நினைப்பேன் நான். ஆனா இப்ப என்னால ஒரு 10 மாவட்டத்துக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பைலட் ப்ராஜெக்டா கொண்டு வரலாம்ப்பா, அடுத்த கட்டத்துக்கு அடுத்து கொண்டு போகலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து பாத்தீங்களா? அந்த மாதிரி இல்லாம எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கான ஒரு ஈஸியாக இருந்திருக்கும். ஆனா நம்மள தான் வேகமா ஓட விட மாட்டாங்களே. எங்க ஓடுனாலும் ஃபர்ஸ்ட் மெடல் இவங்க தான் படிக்கிறாங்கனால காலில் வந்து மும்மொழி கொள்கைங்கிற சங்கிலியை கட்டி விட்டு ஓடுங்கிறது தான் அவங்களோட மனநிலையாக இருக்கின்றது. பார்லிமெண்ட்ல அவர் பேசும்போது, தர்மேந்திர பிரதான் பேசும்போது, தமிழக மக்கள் அவர்ல தமிழக எம்பிக்கள் அன்சிவிலைஸ்டா நடந்துக்கிறாங்க அப்படின்னு பேசியிருந்தாரு. ஆனா திமுக எம்பி கனிமொழி அதுக்கு வருத்தப்பட்டு பேசும்போது மறுபடியும் அதை திரும்பவும் பெற்றிருக்கிறார். அவருடைய இன்றைய பேச்சுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? இது ஒன்னே போதாதமா அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கு, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எப்படி மதிக்கிறாங்க. வித்ட்ரா பண்ணிட்டாரு, அதை திருப்பி வாங்கிட்டாரு. கனிமொழி பேசினதுக்கு அப்புறம் நான் அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன், புண்பட்டு இருந்தா சாரின்னு சொல்லிட்டாரு. அவர் திருப்பி வாங்கிட்டாரு. மனசுல என்ன இருக்கோ அதுதானே வெளில வருது. அதை ஏன் சொல்லணும், அதை ஏன் சாரி கேட்கணும்? ஏன்னா சும்மா சாதாரணமா இந்த எம்பிஸ் தான் போயிட்டு இருந்திருக்காங்க. இப்போ பார்லிமெண்ட்டுக்கு போனா சொல்லி அமைச்சு வச்சிருக்கிற தலைவர் ஒவ்வொருத்தரும் மக்களால் தேர்ந்தெடுக்க நம்மளை ரெப்ரசென்ட் பண்ணி தானே உள்ள உட்காந்துருக்காங்க. அவங்க நம்மளையும் அவமதிக்கிறது என்பது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களை அவமதிக்கக்கூடிய செயல். அதை அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால தான் இங்கே தமிழ்நாட்டில் அவங்க தொடர்ந்து அடி வாங்கிட்டே இருக்கிறாங்க என்பதுதான் என்னோட கருத்து. கடைசியா ஒரு கேள்வி, ஏன்னா இது நம்ம திருப்பி நம்ம பேசிட்டே இருக்கோம். நம்மளுடைய டிபேட்ஸ்லயும் நிறைய இது தொடர்பான விவாதங்கள் நம்ம வச்சிருக்கோம். அதுல வந்து பிஜேபி தரப்புல இருந்தோ இல்ல வலதுசாரி தரப்புல இருந்தோ யாராவது வந்து பேசும்போது அவர்கள் முன்வைக்கக்கூடியதும் இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் பேசியதும் கிட்டத்தட்ட அதெல்லாம் நான் கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணும்போது இன்டர்னலா பேசும்போது மத்திய அரசுக்கு தமிழக அரசு தரப்புல இருந்து இன்டர்னலா பேசும்போது இந்த ஒப்புதல் எல்லாமே வழங்கப்பட்டது. ஆன் பேப்பர்ஸ் என்ன இருக்கிறது அப்படின்றத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. அது நம்மளுக்குமே தெரியும், இட் இஸ் வெரி எவிடென்ட். எல்லா இடத்துலயுமே அந்த அறிக்கை இருக்குது, அந்த எம்ஓஇ இருக்கு. அதனால அதை பத்தி ஒன்றும் டவுட் இல்லை. ஆனா இன்டர்னலா பேசும்போது அவர்கள் அவர்கள்னா நம்ம தமிழக அரசு ஒப்புக்கொண்டார்கள் அப்படின்னு திருப்பி பாரதிய ஜனதா தரப்பிலிருந்தும் சரி, இன்றைக்கு அமைச்சரும் பார்லிமெண்ட்ல பேசும்போது அப்போ அந்த ஒரு கேள்வி எழுந்துகிட்டே, இன்டர்னலா ஒப்புக்கொண்டார்களா தமிழக அரசு அப்படின்ற அந்த ஒரு கேள்வி வருது இல்ல?
தமிழ்நாட்டுல இப்போ நம்ம குரல் கொடுத்தக்கப்பட்டு ஒட்டுமொத்த இந்தியாவுமே இப்போ பத்திக்கிட்டு இருக்குது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். மொழின்னு வரும்போது ஆமா எங்க மொழி போயிடுச்சு, எங்கள்கிட்ட இந்த 10 மொழி போயிடுச்சு, எங்கள்கிட்ட இந்த 5 மொழி போயிடுச்சு, இப்போ ஆளாளுக்கு இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்களா. இதுக்கு ஏதாச்சும் ஒரு சப்பக்கட்டு கட்டுமேங்க தவிர டைவர்ட் பண்ண வேண்டிய அந்த வேலையை தான் இப்போ அவங்க அந்த பேச்சில் அவங்க வெளிப்படுத்துறாங்க தவிர இன்டர்னலா ஒத்துக்கிட்டு எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு பணத்தை வச்சு கொடுத்துருவாங்களா அவங்க. நம்ம எதா இருந்தாலும் டாக்குமெண்ட்ல பேஸ் பண்ணி எழுதி தந்தாலே பணத்தை கொடுக்க மாட்டாங்க. நம்ம வருஷம் வர வேண்டிய பணத்தை நம்ம கொடுக்க மாட்டாங்க. நாங்க ஒரு நீங்கன்னா யாரை கேட்டு நீங்க மாடிஃபை பண்ணுங்க, உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தாருன்னு எங்களை வச்சுக்கிட்டு எங்களோட ஆபீசர்ஸ் அவர் திட்டுறாரு. இப்போ இல்ல புரிகிறது திரு அன்வர் மகிஷ், இது ரொம்ப டெலிகேட்டான ஒரு விஷயம். இது நம்பகத்தன்மை அப்படின்ற ஒரு அடிப்படையில பார்க்கும்போது ஒரு மத்திய அமைச்சர் திருப்பி அதுவும் பார்லிமெண்ட்ல சொல்றாரு, அவர்கள் இன்டர்னலா இதெல்லாம் பேசப்பட்டுச்சு, இன்டர்னலா அவங்க ஒத்துக்கிட்டாங்க, ஆனா இப்ப கடைசியில பின்வாங்குறாங்க அப்படின்லாம் சொல்லும் போது இது இந்த விவாதம் வந்து அடுத்த தளத்துக்கு போயிருச்சு. அதை நம்ம அப்படி கடந்து போயிட முடியாது. அவருடைய பேச்சே ஆகட்டும், தமிழக அரசினுடைய செயல்பாடுகள் நிலைப்பாடாகட்டும், நம்ம அப்படி கடந்து போயிட முடியாது. அதனாலதான் நான் ரொம்ப அழுத்தி கேட்கிறேன். ஒரு கண்ணியமிகு நாடாளுமன்றத்துல கண்ணியமான பொறுப்பில் இருக்கின்ற ஒரு அமைச்சர் இது போன்று உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தியை சொல்வது என்பது அவருக்கு அழகு இல்லை அப்படிங்கறத என்னோட கருத்து. நன்றி திரு அன்வர் மகேஷ், விரிவாக பேசியிருக்கிறீர்கள். எங்களோட இணைப்பில் வந்து பேசியதற்கு நன்றி.